Hi friends, this is number 1 Max channel. இப்போ நம்ம பார்க்கிறது 11th standardல இருந்து sets relation and function. ஓகேவா? It's a very important question. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல very useful-ஆ இருக்கும். plus 100 plus 100 by 100 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு very help-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடிச்சா பிடிச்சன்ட்டு நிறையா கொஸ்டினை டக்கு டக்குன்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் ஒன் கொஸ்டினாக வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தேடி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரியுற வகையில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு என்னோடய சேனல், அதாவது நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் எனக்கு வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நிறையா உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து மறுபடியும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the range of the function f of x equal to 1 by 1 minus 3 cos x. ஓகேவா? இதனுடைய இப்போது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் கொடுத்துருக்கிறது என்னது, 1 divided by 1 minus 3 cos x கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே ட்ரிக்னோமெட்ரி வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, cos x அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த cos x உடைய வேல்யூஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கும், -1 less than or equal to cos x less than or equal to 1க்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ clearly we know that -1 less than or equal to cos x less than or equal to 1 இருக்கும். ஓகேவா? cos x உடைய வேல்யூ -1 less than or equal to -1 less than or equal to cos x less than or equal to 1. ஓகேவா? இட்ஸ் இதோடைய மீனிங் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் வரணும், அதாவது 1 minus 3 cos x அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வரும்னு பாருங்கள். இப்போ cos x ஜஸ்ட் cos x மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, -3 cos x தேவை இல்லையா? ஸோ இந்த -3ங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, -3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணோமா நம்மளுக்கு -3 cos x கிடைக்கும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பை -3. ஓகேவா? ஸோ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 இன்ட்டு -1. இப்போது நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த சைன் கிரேட் லெஸ் தென் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டி சைன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு என்னது அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடும். லெஸ் தென் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஹியர் ஆல்சோ மல்டிப்ளை பை -3. ஓகே, -3 cos x greater than or equal to 1 into -3. ஓகேவா? Then you simplify that, -3 into -1 plus 3. ஓகேவா? greater than or equal to -3 cos x greater than or equal to -3 into 1 -3. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஈக்குவல்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு இதை அப்படியே இப்படி திருப்பி எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ -3 இந்த பக்கம் போட்டு -3 இந்த பார்ட் எப்படி சின்னதாக தானே இருக்குது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 cos x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஜஸ்ட்டு -3 இந்த சைடு வந்துடும், 3 அந்த சைடு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டாக சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, -3 cos x இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ, இந்த 1ங்கிற வேல்யூ ஆட் ஆகணும். ஓகேவா? இங்கே 1ங்கிற வேல்யூ இங்கே ஆட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது இதே போல் ஃபார்மேட் வந்து இங்கே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஆடிங் 1 which implies என்ன கிடைக்குது, add 1 minus 3 less than or equal to 1 minus 3 cos x less than or equal to 3 plus 1. ஓகேவா? 1 வந்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? which implies -3 plus 1. ஓகேவா? சைன் வந்து சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ யூ சப்ராக்ட் திஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ -3 plus 1 -2 less than or equal to 1 minus 3 cos x less than or equal to 3 plus 1 4. ஓகேவா? தென் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2 இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அதாவது 1 minus 3 cos x, இது 1 minus 3 cos xக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்டர்வல்ஸாக 2 வேல்யூஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? thus we had -2 less than or equal to 1 minus 3 cos x and 1 minus 3 cos x
less than or equal to 4. ஓகே, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை செப்பரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு we take reciprocal because நம்மளுக்கு தேவை என்னது, this term given in reciprocal இல்லையா? ஸோ 1 divided by 1 minus 3 cos x. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை வந்து ரெசிப்ரோக்கலில் நம்ம மாற்றுறோம். ஓகேவா? ஸோ டேக் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கலில் மாற்றணும், இந்த டேர்மை ரெசிப்ரோக்கலில் மாற்றணும் அப்படின்னா -1/2 வருமா? ஹியர் -2ங்கிறது மேலே கொண்டு வந்துடலாம், இல்லை இங்கே போட்டுக்கிட்டாலும் சரி. 1/-2 நம்ம ரெசிப்ரோக்கலில் மாற்றணும் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அப்படியே சேஞ்ச் ஆகும், ஆப்போசிட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டாக மாறிடும். ஓகேவா? 1 divided by 1 minus 3 cos x. ஓகேவா? அண்ட் it's the same way. ஓகேவா? same way 1 divided by 1 minus 3 cos x. ஓகேவா? greater than or equal to 1/4. ஓகேவா? that's it, that's all. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ரேஞ்சு சொல்லிடலாம். ஓகேவா? இது பாருங்கள், 1 divided by 1 minus 3 cos x எது வரையில் இன்டர்வல் 1 divided by -2 வரையில் இருக்குது. அதே போல் இந்த இன்டர்வல் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் the range of function f is what is, பாருங்க, இந்த 1 divided by 1 minus 3 cos x அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு இங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து பிக்காக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட் இந்த மைனஸ் பாயிண்ட்டை பிக்கஸ்ட் நம்பராக க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா? ஏன்னா இங்கே இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இதுவரையிலும் தான் நிற்குது. ஓகேவா? ஸோ 1 divided by -2. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மைனஸுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், -∞ இந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ -∞ பிகாஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? இதை விட நம்மளுக்கு கம்மி நம்பராக தான், அதாவது சின்ன நம்பராக தான் நம்ம எடுத்து போகிற இந்த வேல்யூ. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது இதை விட இது சின்ன நம்பர் தானே. ஸோ -∞ இதுலேருந்து இதிலேருந்து நம்ம -4 -3 எக்ஸெட்ரா. ஓகேவா? -∞ வரையிலும் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்டர்வல் 1 divided by -2ங்கிறது இங்கே இதோட இந்த பாயிண்டோட இது க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, யூனியன் என்ன வருது பாருங்கள், இங்கே ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 divided by 4 அப்படிங்கிறது ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இது சின்ன நம்பர் இல்லையா. ஸோ ஸ்மால் நம்பர் ஃபஸ்ட் இங்கே எழுதிட்டு ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பிக்கஸ்ட் நம்பர் எங்கே போகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே 1/4 தான். ஸோ இங்கே க்ளோஸ்டு கொடுத்துடணும். ஓகேவா? க்ளோஸ்டு எங்கே பிக்கஸ்ட் நம்பர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த பாயிண்ட் இல்லையா. ஸோ தட்ஸ் யூ ரைட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? பாருங்க, hence the range of f is -∞, 1 divided by -2 closed interval. இங்கே க்ளோஸ்டு கொடுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட்டாக ரிமெம்பரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் -∞ கொடுத்துருங்க. இங்கே எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ 1 divided by -2 அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் க்ளோஸ்டு கொடுத்துடணும். ஓகேவா? இது பிக்கஸ்ட் நம்பராக இருந்தால் லாஸ்ட்டாக எழுதிக்கணும், அதே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தால் ஃபஸ்ட்லேயே எடுத்துக்கணும். அதே போல் இங்கே என்ன இந்த நம்பருக்கு பக்கத்தில் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கணும். ப்ளஸ் இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் இன்ஃபினிட்டி வரையில் போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல்.